family in Malaysia, and greet you all in the name of Jesus. Please, you may please be seated. Thank you so much for all your love and for all your prayers. Thank you, dear Pastor Robert Pandian, for having us, and your dear family for your love for us. So, as Pastor mentioned, we bring you love from our parents, Pastor Joshua Stephen, and my father, Dr. Paul Dinakaran, and our entire family from India. And எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இங்கே உங்கள் மத்தியில் இருக்கிறது. எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, தாத்தா காலத்தில் இருந்து நிறைய பேர் நீங்கள் எங்களோட இணைந்து இருக்கிறது, இந்த சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. So I also want to greet each one of you who've been connected with us through Jesus Calls Ministry. And today we are here to minister to you as a family. Even Bethany is here, our dear daughter. We would like to sing a few songs and share the word of God with you this morning. So as my husband is preparing the tracks, I want to just share with you about the song that God had given us to release on our wedding day. So when we got married, we decided so many people have been blessing us with all their love and wishes. We want to give back to them. So we wrote a song called Asirvadam. It's a song full of God's promises, and the main theme is about how God had given the promise to Abraham, saying that you'll be a father of many nations. And this was a promise that was given to Abraham when he had no hope, no future for his bloodline. But God gave this promise, and he held on to it, that God will surely bless him and surely multiply him to be countless as the stars in the sky and the sand in the seashore. ஸோ இந்த பாடலில் அந்த வரிகள் தான் நாங்கள் எழுதியிருக்கிறோம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தைகளை இந்த பாடலில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். இது நிச்சயமாகவே இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்த கிருபை செய்வார். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் இன்று காலை நாங்கள் வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஸோ உங்களுக்கு இந்த பாடல் தெரியும் அப்படின்னா எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. கரங்களை தட்டி நாம் பாடி இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கென்று பெற்றுக்கொள்வோம். யாவரும் சேர்ந்து பாடுவோமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கரங்களை தட்டி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்ம மத்தியில் இன்னைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்வோமா? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. இன்றைக்கு நீங்கள் என்னோட
என்னோட வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு என்று நீங்கள் கவலையோடு வந்திருக்கலாம். நிறைய கேள்விகள், நிறைய கவலைகள், நிறைய குழப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கைக்கு இதுதான் முடிவா அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து நீங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு பர்பஸோடு தான் உங்களை படைத்திருக்கிறார். தாயின் கருவில உங்களை உருவாக்கும் முன்னே அவர் உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன், என் மகள் என்ன செய்கிறாள், நான் அவ கூட நிற்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட வருவார். தைரியமாக இருங்க, எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க, உங்களை காப்பார். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மானி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். சேர்ந்து பாடுவோமா? நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வேதத்துல ஒரு வசனம் அழகாக சொல்லுகிறது, பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன் என்று. ஒருவேளை இந்த காலையில பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு இருந்து நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அதை செய்வார். விசுவாசத்தோடு அதை பாடுவோமா? பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, பயப்படாதே எந்த செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்த செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். கரங்களை தட்டி பாடுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நல்லா கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இன்னும் ஒரு பாடல் நாங்கள் பாட விரும்புகிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். இந்த பாடல் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இந்த பாடலோட பெயர் வந்து விசுவாசம். ஸோ இந்த விசுவாசத்தில் ஒரு சரணம் சொல்லுது, குழந்தையின் செல்வத்திற்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகிறாயோ அப்படின்னு சொல்லி ஒரு சரணத்தை நாங்கள் எழுதியிருப்போம். ஸோ ஒரு சின்ன சாட்சியாக நான் அதை சொல்லணும்னு விரும்புகிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆண்டுகள் நாங்கள் வந்து தொடர்ந்து
ஆல்மோஸ்ட் டெய்லி ஊழியங்கள் இருக்கும். அங்கே சென்னையில் இருப்போம், அடுத்த ஸ்டேட்டுக்கு போவோம், நார்த் இந்தியா போவோம், அப்படி இப்படி மாறி ஃபுல் ட்ராவலிங்லேயே இருந்தோம். ரொம்ப எங்களுடைய வாழ்க்கையே பிஸியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு வருஷம் கழித்து நாங்கள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணும்போது ஆண்டவர் உடனே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு. ஸ்டெல்லா அவங்களை கர்ப்பமாக்க ஆண்டவர் கிருபையாக எங்களை நடத்தினார். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் காலையில் ஸ்டெல்லா அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுற டிவைஸ் எனக்கு எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் நம்மளுக்கு குழந்தைய கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த சந்தோஷமான செய்தியை காலையில் சொல்லும் போது எங்கள் உள்ளத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே அப்பா இப்போ தான் நாங்கள் கேட்டோம், உடனே எங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டீங்க. ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு பிறகு ஒரு 2 நிமிஷத்தில் எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் என்ன அப்படின்னா, நாங்கள் அநேக இடத்துக்கு அந்த மீட்டிங் போய் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவோம். எப்பவுமே இந்த இயேசு அழைக்கிறார் மீட்டிங்கில் எங்களுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் மீட்டிங்க்கு வந்தாலும் அவங்களுக்காக நாங்கள் நின்று ஃபேமிலியாக நின்று ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல நின்று அவங்க தலையில் கையை வச்சு அவங்களோட ஜெப விண்ணப்பத்தை கேட்டு அவங்களுக்கு ஜெபம் செய்து அனுப்புவது வழக்கம். அப்போது ஜெபிக்கும் போது நிறைய பேர் சொல்கிற காரியம், பிரதர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க மூலயமா அநேக ஜெப குறிப்பை கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த ஆசீர்வாதம் சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணும் போதும் எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை தந்து ஆசீர்வதித்தார். அண்ட் இந்த பாடலுக்கும் நான் உட்காந்து எழுதலான்னு உட்காந்தப்போ ஆண்டவர் எங்களுக்கு தந்த அந்த வார்த்தை தான் வந்து, குழந்தையின் செல்வத்திற்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகிறாயோ, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, நாளா நாளும் நிச்சயமாக முடிவு உனக்கு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதணும். இந்த பாடல் நாங்கள் ரிலீஸ் பண்ணும் போதும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் குழந்தையே இல்லாதவங்களாம் இந்த பாடலை கேட்டு விசுவாசமாக போய் அவங்க செக்கப்புக்கு போயிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் பாடல் மூலயமா பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் கல்யாணம் அப்போ அந்த ஆசீர்வாதம்ன்ற பாடல் அவ்வளோ ரீச் ஆகும், ரீச்சுக்குன்னு நாங்கள் போடல. நாங்கள் ஜனங்களுக்கு ஒரு கிஃப்டாக இது நாங்கள் கொடுத்தா தான் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் கொடுத்தோம். பார்த்தா அந்த பாடல் ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமனியாக மாறிடுச்சு, ஒரு மிரக்கலாக மாறிடுச்சு. அதே போல் இந்த பாடல் மூலியமாகவும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த பாடலை நாங்கள் பாடும் போதே நீங்கள் மைண்டில் அவங்கள வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக இந்த நாள்லேயே ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்து அவங்களை கனப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம்.